இந்திய வர்சஸ் இங்கிலாந்து 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் ஜூன் 20ஆம் தேதி நடக்கப் போகுதுங்க. ஸோ அதுக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய அணி வீரர்கள் எல்லாருமே இப்போது இங்கிலாந்துக்கு கிளம்பியாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அங்கே அரைவில் ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்திய ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இளம் வீரர்களை இந்த ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக ரோஹித் சர்மா, விராட் கோலி அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அறிவித்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய முதல் டெஸ்ட் தொடரை களமிறங்க போகிறாங்க. ஸோ இங்கிலாந்து மாதிரி ஒரு பிச்சிலலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த அளவில் எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல போட்டால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பிளானோட தான் இந்திய அணி கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஸோ கௌதம் கம்பீர் அவர் தலைமையில் இந்திய அணி 16 பேர் கொண்ட ஸ்குவாடை கொண்டு போயிருக்காரு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணியிருக்கிற அதே ஒரு சந்தோஷத்தோடு அவர் இந்திய அணியை வழி நடத்த போகிறார். ஸோ அவர் கேப்டன்சி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கில்லுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு இருக்காருங்க. ஸோ அதனால தான் இப்படி அவரோட போராட்டத்துக்கு அப்புறம் கேப்டன்சி பதவி அவருக்கு போயிருக்கு டெஸ்ட் போட்டிக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கௌதம் கம்பீர் அவர்கள் எப்போ கோச்சாக ஜாயின் பண்ணாரோ இந்தியன் டீமில், ஸோ தொடர்ந்து அடிக்கு மேல் அடி வாங்கிட்டு தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபை அடிச்சுட்டு அந்த அடி எல்லாத்தையுமே மறக்க வச்சிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து தொடர் இந்திய அணிக்கு ரொம்ப 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 முக்கியமான தொடராக இருக்க போகுது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்கான பாதைக்கான முதல் அத்தியாயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்திய அணி வெற்றி பாதையை தொடங்கினால் மட்டும்தான் இந்த சீசன் கண்டிப்பாக அவங்க அந்த டாப் ஆஃப் தி டேபிளில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணி இப்போ எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளோக்கு முடியுமோ இந்த இங்கிலாந்து தொடரை 3-2, 4-2, 4-1 இந்த மாதிரி ஒரு இதில் டிஃபீட்டில் இந்திய அணி இந்த தொடரை ஜெயித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. எந்த அளவுக்கு ஹோம் கிரவுண்டில் விளையாடுற போட்டி முக்கியமோ அதை விட அதிகமான முக்கியத்துவம் அவே கேமில் விளையாடுறது. ஸோ அங்கே ஜெயிக்கிற ஒவ்வொரு போட்டிக்குமே பாயிண்ட்டுகள் அதிகமாக வழங்கப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்திய அணியின் அவே போட்டிகள் எல்லாத்தையுமே தும்சம் செஞ்சால் மட்டும்தான் இந்த டைம் அந்த இறுதிப் போட்டிக்கான பாதையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாய்ப்பு இழந்திருக்கும். ஸோ அதனால தான் ரோஹித் சர்மா, விராட் கோலி அவர்கள் டெஸ்ட்டில் இருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து இந்திய அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேர் ஃபில் பண்ண இடத்த யாராலுமே ஃபில் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. யார் அவங்களுடைய பிளேஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஸோ அது இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுடைய பிளேஸ்க்கு யார் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, எந்த பிளேயிங் லெவலில் இருக்க போகுது, ஸோ யார் அந்த இடத்துல ஆட போகிறாங்க, ஸோ புதுமுக வீரர்கள் யாராச்சும் அந்த இடத்துல களமிறங்க போகிறாங்களா, இல்லை நம்ம எதிர்பார்த்த ஒரு முக்கியமான வீரர் அந்த இடத்துல களமிறங்கப்படுவாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ கௌதம் கம்பீர் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பிளானோட தாங்க இங்கிலாண்டில் கால் வச்சுருப்பார். ஸோ அந்த பிளான் எப்படின்றது போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அங்கே போய் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ முதல் போட்டி 20ஆம் தேதி தொடங்க போகுது. இந்த போட்டியின் தொடக்கம்தான் அடுத்தடுத்து வெற்றியை தேடி தருவதற்கு முக்கியத்துவம். ஸோ முதல் போட்டியில் எந்த அளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி கம்பீர் அவர்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்திய அணியின் இந்த தரமான சம்பவங்கள் ஏற்கனவே இந்தியாவுடைய ரெக்கார்டு அவையில் அந்தளவுக்கு செமையாக இருந்திருக்கு. நம்ம விராட் கோலி அவர்கள் கேப்டன்சி இருந்தப்போ அவையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ராஜ்யம் தாங்க அதிகமாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி புள்ளி பட்டியலில் கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. ஸோ என்னதான் முன்ன சீசன் அவங்களுக்கு ரொம்ப மோசமான சீசனாக இருந்தாலுமே இப்போது இந்த சீசன் ஒரு வெற்றிகரமான சீசனாக கண்டிப்பாக தொடங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்ன சீசன் ஃபுல்லுமே ரோஹித் சர்மா பண்ணார். இந்த சீசன் ஃபுல்லுமே சுப்மன் கில் அவர்கள் தலைமையில் இந்திய அணி டெஸ்ட் போட்டியை விளையாட போகிறாங்க. ஸோ புதிய கேப்டன், இளம் கேப்டன், ஸோ அவருடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, இந்திய அணி வீரர்களை எப்படி இவரை வழி நடத்த போகிறாரு, ஸோ இந்திய அணியின் அந்த பிளேயிங் லெவல் எப்படி செட் பண்ண போகிறாரு, அந்த ப்ரெஷர் டைமில் இவருடைய கேப்டன்சி எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் கண்டிப்பாக பார்க்க போகிறாருங்க. அந்த ப்ரெஷர் டைம் எப்படி இருக்க போகுது, தோல்வி எப்படி இருக்க போகுது, அந்த தோல்வி வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஸோ வெற்றி வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஸோ அப்படி இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக அவர் குறைந்த வயதிலே அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விராட் கோலியுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஏகப்பட்ட போட்டிகள் ஜெயிச்சார். கடைசியில் தென்னாப்பிரிக்காவில் நடந்த அந்த போட்டியில் 2 போட்டிகள் தோற்ற உடனே அவருடைய கேப்டன்சியை பிசிசிஐ தூக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சுப்மன் கில் அவர்களுக்கு 25 வயசு தான். இப்போ அவருக்கு கேப்டன்சி பதவியை கொடுத்து டெஸ்ட் போட்டியில் ப்ரெஷரை அவர் மேலே போட்டுட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியின் டெஸ்ட் போட்டிக்கு ஒரு முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீரரை போட்டு
போட்டிருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்குங்க. ஸோ ஏன் வந்து ரவீந்திர ஜடேஜா இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீரர் வந்து நல்ல ஃப்ரீடமாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இப்போ வெளியே அவையில் வந்து நிறைய போட்டிகள் விளையாடி இருக்காங்க, ஹோமில் நிறைய போட்டிகள் விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தெரியும். ரிஷப் பண்ட் கூட ஏகப்பட்ட போட்டிகள் இங்கிலாந்தில் ஆடி இருக்காரு, ஆஸ்திரேலியாவில் ஆடி இருக்காரு, ஸோ சவுத் ஆப்பிரிக்காலையும் ஆடி இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வைஸ் கேப்டனாக போட்டதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லை வந்து வைஸ் கேப்டனாக போட்டுட்டு நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து கேப்டனாக போட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா ரிஷப் பண்ட்டை கேப்டனாக போட்டு ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன், அப்படி இல்லைனா ரவீந்திர ஜடேஜா கேப்டனாக போட்டு ரிஷப் பண்ட்டை வைஸ் கேப்டனாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கேப்டன்சி கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்திருக்கும். ஏன் ரவீந்திர ஜடேஜாவை வந்து கேப்டன்சி போடலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலாந்து பிச்செல்லாம் வந்து ஸ்பின்னர்ஸ் அதிகமாக தேவைப்பட மாட்டாங்க, பவுலிங் அட்டாக் தான் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்றதுனால ஸோ அவரை கேப்டன்சி போட்டால் அவர் ஆப்ஷனாக வந்து இருப்பார் அப்படின்றதுக்காக மற்ற இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பிச்செல்லாம் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து வேலையே கிடையாதுங்க. ஸோ இங்கே பவுலர்ஸ்க்கு தான் வேலை. ஸோ அதனால தான் வந்து ரவீந்திர ஜடேஜாவே நிறைய போட்டிகள் வந்து ஒதுக்கிடுறாங்க அப்படின்னும் போது ஸோ அவர் கேப்டன்சி இருந்தாருன்னா அவரை வந்து ஒதுக்க முடியாது, வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அவரை வந்து கேப்டன்சியை எடுத்துகிட்டு வரதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்திருக்கே தவிர மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு போயிருந்தானா கண்டிப்பாக வந்து அவருக்கு தாங்க அந்த கேப்டன்சி பதவி போயிருக்கணும். ஸோ சுப்மன் கில் எப்படி அந்த ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ இந்திய அணியின் அந்த கூட்டம், இந்தியாவுடைய அந்த பிளேயிங் 11 எப்படி இங்கிலாண்டை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு சவாலாக இருக்க போகுது. ஸோ இந்தியாவுடைய பவுலிங் யூனிட் வந்து சோதிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான மேட்சாக இருக்க போகுது. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார், முகமது சிராஜ் அவர் இருக்கார், பிரசித் கிருஷ்ணா இருக்கார், முகேஷ் குமார் இருக்கார், ஹர்ஷித் சிங் வேறு புதுசாக லெஃப்ட் பவுலரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன் வந்து இந்தியா கிட்ட இருக்குது. பட் பெட்டரான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு ஒன்லி ஒன் ஆப்ஷன், பிரசித் கிருஷ்ணா இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷர்துல் தாகூர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆஸ்திரேலியா தொடர்லேயே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பாலை போட்டார் அப்படின்றது. ஸோ அந்த எஃபெக்டிவ் கண்டிப்பாக இந்த இங்கிலாந்து தொடரில் இருந்தே ஆகணுங்க. அவர் கம்பல்சரியாக 5 போட்டிகள் அவர் ஆடினா மட்டும்தான் இந்திய அணி வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்திய அணி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அதில் வந்து பவுலிங் கான்ட்ரிபியூட்டில் தாங்க வந்து ஜெயிக்க முடியாது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேட்டிங்கில் வந்து சப்போஸ் பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணியின் வெற்றியை வந்து யாராலையுமே பறிக்க முடியாது. கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தொடர் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்க போகுதுங்க. ஸோ 2 டீமுமே அப்ரோச் வேறு மாதிரி இருக்க போகுது. இங்கிலாண்டும் அவங்களுடைய டீமை அறிவிச்சிட்டாங்க முதல் டெஸ்ட் போட்டிக்கு. ஸோ அவங்களுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்க போகுது, இந்தியாவுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்க போகுது. ஸோ இப்போ இங்கிலாண்டில் எல்லா பிளேயர்ஸுமே வந்து அரைவல் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இந்தியாவுடைய பிளான் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இந்தியா ஏ போட்டி நடந்துட்டுருக்குங்க. ஸோ அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுடைய பிளானை வந்து மெயின் மேட்ச் தாங்க, அந்த 20ஆம் தேதி நடக்கக்கூடிய மெயின் மேட்ச் தான். ஸோ என்ன மாதிரியான இன்டென்ட் இருக்க போகுது, என்ன பிளான் இருக்க போகுது, ஸோ ப்ராக்டிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அந்த ப்ராக்டிஸ் செஷனை வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, ஒருவேளை பேஸ்பால் கிரிக்கெட்டை வந்து இங்கிலாந்து அணி கையை கடைபிடிக்க போகிறாங்களா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அங்கே வந்து டெஸ்ட் மேட்ச்சு T20 மாதிரி தாங்க ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நம்மளால் சொல்லவே முடியாது, எப்படி வேணால் அவங்களுடைய அப்ரோச் இருக்க போகலாம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பவுலிங்கும் ரெடியாக இருக்கணும், பேட்டிங்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க இந்திய அணி, இந்திய அணியுடைய ஆதிக்கம் எப்படி இருக்க போகுது, ஸோ இங்கிலாண்டை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே அரைவல் ஆகிட்டாங்க இங்கிலாண்டில். ஸோ இந்திய அணியின் இந்த தரமான சம்பவம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, ஸோ அதே மாதிரி இந்திய அணி தற்பொழுது இங்கிலாந்தில் அரைவிலாக இருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, யார் யாருக்கு அந்த பிளேயிங் லெவலில் வாய்ப்புகள் இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி பிளானோட வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.